ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் இந்த பித்ரு மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்காங்க. அது பித்ரு சாபம் நீங்குவதற்கும் நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்துமே நம்முடைய குடும்பத்துக்கு சேர்ந்து இருந்துச்சுன்னா நம்மளை பிடித்த பீடைகள் விலகுவதற்கும் நம்மிடம் இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே பறந்து செல்வதற்கும் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை கூறலாமா? அதுவும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தெற்கு திசை இருக்குல்லவா, தெற்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறிட்டு வந்தீங்கன்னா இதனால் நீங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்குமா? இதை காஞ்சி மகான் அவருடைய பக்தரிடம் கோரியிருக்கிறார். முக்கியமாக நமது முன்னோர்கள் நமது தாத்தார்களோ அதுக்கு முன்னாடி இருப்பவங்களோ அவங்க செஞ்ச பாவங்களும் தவறுகளும் நமக்கு பாவமாக பிடிச்சிருப்போம். இப்போ தற்போது காலத்தில் நமக்கு தெரிஞ்ச குடும்பங்கள் அதாவது நல்ல குடும்பமாக இருக்கும். அவங்க எந்தவித தவறும் யாரும் நல்லா இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் நல்ல எண்ணங்கள் நினைப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டங்களும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் அவங்களோட குடும்பத்தில் வரும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க முன்னோர்கள் செய்த தவறுகள், அந்த பாவம் தான் தற்பொழுது இவங்களை பிடிச்சிருக்கு. அதனால தான் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் ஏற்படுது. எனவே நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணுங்கள். இந்த ஒரு பித்ரு மந்திரத்தை தெற்கு திசை பார்த்து கூறிட்டு வாங்க. எனவே இந்த பாவத்தெல்லாம் போக்கணும்னா நம்ம இந்த ஒரே ஒரு பித்ரு மந்திரத்தை மட்டும் நம்ம தெற்கு திசையை பார்த்து கூறிட்டு வரணுமாங்க. அது என்ன பித்ரு மந்திரம் காண்பதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம மகாபிரிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது தான் காஞ்சி மகான் மகாபிரிவா கூறிய அனைத்து விதமான எளிய பரிகாரங்களும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு கொண்டே இருக்கிறோம். நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். உங்களால் அவங்களுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கட்டும். எனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, முன்னோர்களின் சாபம் நீங்குவது, பித்திருக்கள் சாபம் நீங்குவது, நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஜாதகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குது. அப்படி என்னவித கஷ்டங்கள் இருந்தாலுமே நம்ம இந்த ஒரு மந்திரத்தை கூறினாலே போதுமாங்க. அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்குது. முக்கியமாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் காலையில் கூறிட்டு வந்தீங்கன்னா மிகவும் நல்லது. காலையில் எப்போ கூறணும் அப்படின்னா காக்கைக்கு உணவளிப்பீங்க அல்லவா, இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காக்கைக்கு போயிட்டு உணவளித்தீங்கன்னா மிகவும் நல்லது. எனவே காலையில் சுத்தபத்தமாக இருந்துட்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. இதனால் நீங்கள் பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். ஓம் தேவதப்யாய் பித்ருபயஸ் மகாயோகிபே யஸ்ஸ நமக ஸ்வாகாய ஸ்வாதாய நித்தியமேவ் நமோ நமக. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரமானது சொல்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை பார்த்துட்டுனாலும் கூறிவாங்க. பார்த்துட்டு கூறி வந்தாலும் எந்த ஒரு தவறும் கிடையாது. முடிந்தவரை இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தினசரி 11 முறைகள் உச்சரித்து விட்டு அதுக்கப்புறமாக நீங்கள் சென்று காக்கைக்கு உணவளிங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பித்ரு சாபங்கள் நீங்கும். முன்னோர்கள் செய்த பாவங்களும் இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். தவறாமல் நீங்களும் பண்ணுங்கள். உங்களுடைய உறவினர்களையும் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.